புதிய ஏற்பாட்டு பகுதி 2 கொரிந்தியர் வந்து இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥದವರ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அடுத்த 9 இன்னும் 8 கிளாஸ் இருக்கு நம்மளுக்கு. 8 கிளாஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் இப்போ நம்ம போனதோட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போவோம். கலாத்தியர் அடுத்த அடுத்த வாரம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கலாத்தியர், எபேசியர் நம்ம முடிச்சிடலாம். ಇದಕ್ಕಿಂತ ಈ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. ಬರುವಂತ ವಾರಗಳಲ್ಲಿ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, எபேசியர். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನ ನಾವು ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. ஸோ ஒரு ஒரு சண்டேயும் நம்ம வந்து 2 புக்ஸ் இல்ல 3 புக்ஸ் நம்ம முடிப்போம். ಒಂದೊಂದು ಭಾನುವಾರ ಕೂಡ 1 ಅಥವಾ 2 ಅಥವಾ 3 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. சரி. ஸோ இப்போ நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகம் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕದ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಆಗಲೇ ಗೊತ್ತಿದೆ. ஊழியத்தின் அவர் இருதயத்துல என்ன இருக்கோ ஊழியத்தின் பாதையிலே ரொம்ப பாடுகள் நிறைய இருக்கு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಇದೆ. அந்த கஷ்டத்தை வந்து ஒரு சைடுல ஊழியத்தோட கஷ்டம், இன்னொரு சைடுல ஜனங்க குற்றம் சாட்டுறாங்க. அவர் வந்து குறை சொல்றாங்க அப்போஸ்தலன் பவுல் மேல. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜನಗಳು ಅವರ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಅಪವಾದನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இத 2யும் வந்து அவர் வந்து அது 2 குறித்து நிறைய காரியத்தை பேச போறாரு. 2ನೇ ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இன்னைக்கு நம்ம 7வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஒரு மனம் திரும்புதல்னா நிஜமான மனம் திரும்புதல்னா என்ன? ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಅಂದ್ರೆ ಏನು? ஆம், ஒரு கடினமான லெட்டர் எழுதியிருந்தார். ஏன்னா முதல் கொரிந்தியர் புஸ்தகத்துல நீங்க பார்த்திருக்கீங்க, ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த சர்ச்ல. அந்த சர்ச்ல வந்து நீங்க நிறைய பேரு நீங்க சரியா இல்ல, நீங்க நிறைய பேர் ஆவியில நிரம்பி இருக்கிறீங்க, பட் ஆனாலும் நிறைய பிரச்சனை இருக்கு உங்க சர்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வந்து நிறைய கண்டிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து சில காரியத்தை லெட்டர் எழுதுறாரு அவர். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಖಂಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல. ಒಂದು ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕವನ್ನ இப்போ வந்து 2 கொரிந்தியர்ல வந்து அதை அதை படிச்ச ஜனங்க மனம் திரும்புறதை குறித்து வந்து இங்க பார்க்கிறோம் நம்ம. ಅದನ್ನ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಂತದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. சோ இங்க பாருங்க 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8ல இருந்து 16வது வசனத்தை பாருங்க. 2 ಕೊರಿಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 16ನೇ ವಚನದವರೆಗೆ ನೀವು ಗಮನಿಸಿರಿ. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, தேவன் கொடுக்கிற ஒரு ஆம், ஆம், மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡುವಂತ ಮಾನಸಾಂತರ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நிறைய பேர் துக்கப்படுவாங்க. அவங்க பண்ண தப்புக்கு துக்கப்படுவாங்க. துக்கப்படுறது வேற, மனம் திரும்புறது வேற. ಅಲ್ಲಿ ದುಃಖ ಪಡುವಂತದ್ದು ಬೇರೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಅಥವಾ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತದ್ದು ಬೇರೆ. சோ யாரோ பேர் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். சரி நான் தப்பு பண்ணிட்டேன். சரி அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மனம் திரும்புதல் அல்ல. ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, ಸ್ವಲ್ಪ ಮನಸ್ಸಿಗೆ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರವಲ್ಲ. நிஜமான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ நீங்க பாருங்க 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ ஆம், 16வது வசனம் பாருங்க. 11ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பாருங்க எவ்வளவு ஒரு மனம் திரும்புதல்னா எவ்வளவு ஒரு ஏக்கம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டருக்கு விரோதமா நான் பண்ணிட்டேனே, ஒரு பயம், ஒரு ஏக்கம், ஒரு 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 உற்சாகம் உங்களுக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಯಾವ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಮಾನಸಾಂತರವನ್ನ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அநேக நேரத்துல நம்ம வந்துட்டு ஏதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புறது வந்து டெய்லி ரொட்டீன். அது டெய்லி நம்ம மனம் திரும்புறோம். ஆண்டவருடைய பாதத்துல போகும்போது பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பரிசுத்தாவியானவர் நம்மளோட பேசுறாரு. நம்மட்ட இருக்கிற குறைகள், நம்மட்ட இருக்கிற காரியத்தை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். டெய்லி நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம் ஏசப்பாவோட ಅಲ್ಲಿ பரிசுத்தாவியின் கிருபையினால. ಮಾನಸಾಂತರ ಎಂಬುವಂಥದ್ದು ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಪ್ರತಿನಿತ್ಯದ ಒಂದು ಕಾರ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತದ್ದೇ ಎಂಬುದಾಗಿ ಅದು ನಡೆಯುವಂತ ವಿಷಯ. சோ என்னைக்கோ நான் ஏசப்பாட்ட வரும்போது மனம் திரும்பிட்டேன், இப்ப நான் மனம் திரும்ப வேண்டாம். கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் இஸ் a continuous process. It's a daily process. ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಲಿ ದೇವರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದೆ ಇವಾಗೆಲ್ಲ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಿನನಿತ್ಯದ ಒಂದು ಕಾರ್ಯದ ರೂಪವಾಗಿ ಅದು ಬರಲ್ಪಡ್ತದೆ. ஆண்டவரே நேத்து மனசுல நான் தப்பா யோசிச்சுட்டேன், இந்த காரியத்தை பத்தி தப்பா யோசிச்சுட்டேன், இவங்கள பத்தி நான் தப்பா யோசிச்சுட்டேன், இது பொய் சொல்லிட்டேன்,
நான் இப்படி பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர்ட்ட வந்து நம்ம துக்கப்படுறோம். அதான் வந்து மனம் திரும்புதல் இங்க நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ದೇವರೇ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದುಃಖ ಪಡುವಂತ ಒಂದು ವಿಷಯವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಿಜವಾದಂತ ದೇವರಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப அருமையானது மனம் திரும்புறது. ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತದ್ದು ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತ நெறைய பேர் ವಿಷಯ. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் ஆகும்போது தான் மனம் திரும்பணும். அப்புறம் இல்ல டெய்லி நம்ம மனம் திரும்பணும். ಅನೇಕರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಬದಲಾಗುವಾಗ ಮಾತ್ರ ಮಾನಸಾಂತರ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತದ್ದು. ஏன்னா பைபிள் வந்து நம்மளுக்கு கண்ணாடி போல. கண்ணாடி பார்க்கும்போது நம்ம மூஞ்சில ஏதாவது சின்ன மார்க் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? உடனே அத நம்ம கிளீன் பண்றோம். அதே போல பைபிள் மாரி கண்ணாடி நம்ம வச்சிருக்கிறோம். பிளஸ் பரிசுத்தாவியானவர் நம்மட்ட பேசுறாரு. நம்ம டெய்லி இப்படி பண்ண நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளர்றோம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಎಂಬುವಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಕನ್ನಡಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತೀವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த 16வது வசனத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல இல்ல தப்பு பண்ணியிருக்கு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா, இந்த மாதிரி மனம் திரும்புதல் ஆண்டவர் ஆவியானவர் நம்ம உங்களுக்கு கொண்டு வராரான்னு நீங்க கேள்வி கேட்கணும். அதான் வந்து நிஜமான மனம் திரும்புதல். ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನಿಜವಾದಂತ ಒಂದು ಮಾನಸಾಂತರದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನ ಇದೆ ನಿಜವಾದಂತ ಒಂದು ಮಾನಸಾಂತರ. அன்னைக்கு ஒரு பையன் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு வாலிப பையன். அவன் ஒரு தப்பான ஒரு படத்த பார்த்துட்டான். ಅವತ್ತು ಒಬ್ಬ ಯವನಸ್ಥರನ್ನ ಗಮನಿಸಿದನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் வந்து அப்படியே அழுறான் என்ட்ட. ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. "அண்ணே நான் இது தப்பு பண்ணிட்டேனே" அப்படின்னு அழுறான். ಅಣ್ಣ ನಾನು ಇದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೀನಿ. அவன் வந்து ஆண்டவரோடயே என் முன்னாடியே வந்து சொல்லி ஆண்டவர்ட்ட ஐயோ ஆண்டவரே அண்ணே இப்படி நான் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிட்டேன். ஆண்டவர் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப அழுது அவன் வந்து மனம் திரும்பினான். ಅಣ್ಣ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಸೇವಕರ ಬಳಿಲಿ ಮತ್ತು ದೇವರ ಬಳಿಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಳುವಂತವನಾಗಿ ಆತನ ಒಂದು ತಪ್ಪನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாரு அவன ಅಳ வைக்கிறா? ಯಾರು ಆತನನ್ನ ಅಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? யாரு? ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. ஆவியானவர் உணர்த்துறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆவியானவர் உணர்த்தும்போது ஆழமான மனம் திரும்புதல் இருக்கும். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆಳವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. சாதாரண மனம் திரும்புதல் எப்படின்னா, சரி விடு, விடு நான் பரவாயில்ல. நான் இனிமே பண்ண மாட்டேன். சரி எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணிட்டேன். சரி மன்னிச்சிரு. அது வந்து மனம் திரும்புதல் அல்லங்க. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಸರಿ ಬಿಡು ಇನ್ಮೇಲೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುವಂತದ್ದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ. ஆவியானவர் உணர்த்தும்போது ஆழமா ஆண்டவர்ட்ட ஏக்கம், ஒரு பயம், ஒரு ஒரு அ ஒரு ஒரு அ ஒரு ஐயோ! இது இது நான் பண்ணிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா பண்ணிட்டேனே, இனிமே ஆகக்கூடாதே அப்படின்னு ஒரு பெரிய துக்கம் ஆண்டவர் குடுக்குற ஒரு துக்கம் வரும். ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಯಕೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ನೋಟ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. 2 போன மாசம் கடைசியில வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. 2 ವಾರದ ಹಿಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಇತ್ತು. பாஸ்டர்ஸ்லாம் நாங்க மீட் பண்ணியிருந்தோம். ಆ ಪಾಸ್ಟರ್ಸ್ನೆಲ್ಲ ಸಂಧಿಸಿದ್ವಿ. அப்போ ஒரு காரியம் நான் சொன்னேன். ಆಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದೆ. நம்ம ஊழியம் நல்லா போகணும்னா ನಮ್ಮ ಸೇವೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ டெய்லி பாஸ்டர்ஸ் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நின்னு ஆண்டவரே எனக்குள்ள ஏதாவது இருக்குதா இருதயத்துல ஏதாவது உமக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்தா ஆண்டவரே அதை எடுத்துருங்க அப்படின்னு நம்ம வந்து ஓப்பனா ஆண்டவர் வெளிச்சத்துக்கு நம்ம இருதயத்தை அப்படியே காட்டும் போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அதை நம்ம வந்து ஆழமா மனம் திரும்புறோம். ಅಲ್ಲಿ அதுதான் வந்து ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துக்கு ஒரு 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 அடித்தளம் ஃபவுண்டேஷன் அது. ಅದು ಒಂದು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಸ್ತಿಯ ಸೇವೆಗೆ ಒಂದು ತಳಪ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ತೆರೆದ ಹೃದಯವಾಗಿ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಪ್ರತಿ ದಿವಸ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕು. சரி அதாங்க நிஜமான மனம் திரும்புதல். ಅದೇ ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ. சரி அடுத்தது 8வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? 8, 9வது அதிகாரத்துல ஒரே ஒரு காரியத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. ಅಲ್ಲಿ 8, 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கொடுக்கறத பத்தி, காணிக்கை கொடுக்கறத பத்தி பேசியிருக்குது. ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. காணிக்கை கொடுக்கறதுனா என்ன? ಕಾಣಿಕೆ ಕೊಡುವಂತದ್ದಂದ್ರೆ ಏನು? இது வந்து அது ஒரு கிருபையின் ஒரு செயல். ஒரு கிருபையின் செயல். இட்ஸ் an act of grace அப்படின்னு சொல்லுது. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. 6வது வசனம் படிங்க. 6ನೇ ವಚನ ಓದಿ. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். தர்ம காரியம் அப்படின்னு சொல்லுது. தர்ம காரியம்னா இட்ஸ் an act of grace. கிருபையின் காரியம். கொடுக்கிறது வந்து கிருபையின் காரியம். ಕೊಡುವಂತದ್ದು ಕೃಪೆಯ ಕಾರ್ಯ ಅಥವಾ ಧರ್ಮದ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யார் யாருக்கு கொடுக்கறா? ಯಾರು ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ? இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அப்போஸ்தலன் பவுல் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ, பிலிப்பி பட்டணம், கொரிந்து பட்டணம் இங்கெல்லாம் போறாரு, கலெக்ஷன் பண்றாரு. இப்ப நம்ம உண்டியல்ல கலெக்ஷன் பண்றோம்ல, அதே மாதிரி கலெக்ஷன் பண்றாரு. எதுக்கு கலெக்ஷன் பண்றாரு? ಅಲ್ಲಿ ಪಿಲಿಪಿ ಅವನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಿಲಿಪಿ ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿರ್ಬೋದು ಇನ್ನು ಇದರ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅವನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂಗ್ರಹಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರ ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ எதுக்குன்னா எருசலேம் தாய் சபையில வந்து பெரிய ஒரு எருசலேம் இஸ்ரேல் நாட்டுல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு.
ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಬರಗಾಲ ಬಂತು. அந்த பஞ்சம் வரும்போது அந்த பூமியில சபையில இருக்கிற விசுவாசிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕೂಡ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு? கடல்ல கப்பல் ஏறி எங்க போறாரு? கொரிந்து போறாரு. கப்பல் ஏறி பிலிப்பி போறாரு. அங்கெல்லாம் போற இடத்துலலாம் அவர் என்ன சொல்றாரு? காணிக்கை கலெக்ட் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಫಿಲಿಪ್ಪಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಸಮುದ್ರ ಮಾರ್ಗವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கொடுங்க. அங்க ஆண்டவருடைய அங்க ஆண்டவருடைய விசுவாசிங்க இருக்காங்க. உங்கள மாரி விசுவாசிங்க அங்க இருக்காங்க அந்த சர்ச்ல. சோ ஒரு சர்ச் வந்து இன்னொரு சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதாங்க ஆண்டவருடைய சபை. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆ ಇನ್ನೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಿದೆ. ಇದೇ ನಿಜವಾದಂತ ಒಂದು ಸಭೆ. சோ என்ன பண்றாரு? எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. எப்படி நம்ம கொடுக்கணும்? கொடுக்கறத பத்தி 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ 8, 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊಡುವುದರ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉದಾರತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. எனக்கு இந்த 2 அதிகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம குடுக்கறத பத்தி பைபிள் படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி நம்ம லைஃப்ல வேற எதுவும் இல்லைங்க. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಕೊಡುವಂತದನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ವಿ ಅಂತಂದ್ರೆ ಅದರಿಂದ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನದಂತ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾದ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. சரி எப்படி கொடுத்தாங்க? கொரிந்து சர்ச் பிலீவர்ஸும் மசிதோனியா அப்படின்னா பிலிப்பி சபை விசுவாசிங்க எப்படி கொடுத்தாங்க எருசலேம் சபைக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಯವರಾಗಿರ್ಬೋದು, ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫಿಲಿಪ್ಪಿ ಸಭೆಯವರು ಮೆಸಿಡೋನಿಯಾ ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ರು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ பாருங்க முதலாவது வசனம், 2வது வசனம், முதலாவது அதிகாரம் 8வது அதிகாரம் 2வது வசனம். ಅಲ್ಲಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 2 ವಚನಗಳು. அவர்கள் ம். மிகுந்த உபத்திரவத்தினாலே ம். சோதிக்கப்படுகையில் ம். கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே ஆ, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. அவங்களே ஏழைகள். நானே தரித்திரனா இருக்கிறேன். ஆனாலும் சந்தோஷமா கொடுத்தாங்களாம் காணிக்கை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಪರೀತವಾದಂತ ಬಡತನದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ರು ಕೂಡ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಔದಾರ್ಯ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ச்சே, அங்க சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இவங்க ஜோப பார்க்கல. அவங்க ஜோப்ல கம்மியா காசு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கிறத நான் கொடுக்குறேன் காணிக்கை அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. ಅಲ್ಲಿನ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜೇಬನ್ ಅವರು ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಇರುವಂತದ್ರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ರು. 3வது வசனம் பாருங்க எப்படி கொடுத்தாங்க. 3ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರೆ ಹೇಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் ஆ, தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க ஆ. தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு ஆ. நான் சாட்சியாய் இருக்கிறேன். எப்படி கொடுத்தாங்களா? இது வந்து பிலிப்பி சர்ச் பத்தி சொல்றாரு. கொரிந்து சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறாரு. பிலிப்பி சர்ச்ல இப்படி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. பிலிப்பி சர்ச்ல மெசதோனியா சர்ச்ல எப்படின்னா அவங்க திராணிக்கு முடிஞ்சதுக்கு மீறி கொடுக்குறாங்களாம் காணிக்கை. ಅಲ್ಲಿ ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರೆಯುವಂತ ಪತ್ರದಲ್ಲಿ ಮೆಕೆದೋನ್ಯ ಸಭೆಯವರು ಫಿಲಿಪ್ಪಿ ಸಭೆಯವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಮ್ಮ ಶಕ್ತಿ ಅನುಸಾರವಾಗಿ ಮಾತ್ರ ಕೊಡದೆ ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ சில சர்ச்சில் நம்ம பார்ப்போம் விசுவாசிங்க அவங்க சக்திக்கு அளவு கொடுப்பாங்க சில பேர். ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಶಕ್ತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. சில விசுவாசிங்க சக்திக்கு மீறி கொடுப்பாங்க. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಕೊಡ್ತಾರೆ. ஏசப்பா ஒரு நாள் யார் எவ்வளவு காணிக்கை போடுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಒಂದು ದಿವಸ ಯಾರು ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பார்த்துட்டே இருக்கிறாரு. உட்கார்ந்து காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரா என்னன்னு தெரியல. அங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது அந்த காணிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை பார்த்துட்டே இருக்கிறாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. சோ அங்க பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய பணத்தை போடுறாங்க சில பேர். ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓரமா 2 காசு வெள்ளி காசு வந்து போடுது. ಒಬ್ಬ ವಿಧವೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾಳೆ. சோ அந்த ஆண்டவர் சொல்றாரு இவங்க எல்லாருக்கும் காட்டிலும் இந்த அம்மா தான் நிறைய போட்டுச்சு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಈ ಸ್ತ್ರೀನೇ ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ So, ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து காணிக்கை குறித்து பேசுறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போஸ்தலன் பவுல் காணிக்கை பத்தி பேசுறாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சு மீறி கூட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಶಕ್ತಿಗನುಸಾರವಾಗಿ ನಮ್ಮ ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியம், காணிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு யாரே கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? 5வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇನ್ನೊಂದನ್ನು ಕೊಡಬೇಕು ಏನೆಂಬುದಾಗಿ. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். என்ன பண்ணாங்க? காணிக்கைக்கு முன்னாடி என்னத்தை கொடுத்தாங்க? ಕಾಣಿಕೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನು ಕೊಟ್ರು? அவங்களே அர்ப்பணமா கொடுத்தாங்க. ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, காணிக்கை கொடுக்கிறது முக்கியமல்ல, நம்மளே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ಕಾಣಿಕೆ ಕೊಡುವಂತದ್ದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು. சோ இது வந்து ஒரு பரீட்சையா, ஒரு டெஸ்டா. எந்த அளவுக்கு உங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு டெஸ்ட். 8வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ 8ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವ ಜನರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಇದೊಂದು ಪರೀಕ್ಷೆ. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் ம். மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். சோ அன்பின் உண்மை. நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. பட் உன் காணிக்கையில அது வந்து தெரியுதா? உன் அன்பு காணப்படுதா அப்படின்னு வந்து
அப்போஸ்தலன் ಪೌಲ್ ಕೇಳ್ತಾರೆ. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಪ್ರೀತಿಸ್ತೀರಿ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா சில பேருக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ಕೆಲವರು ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ பைபிள் படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ಸತ್ಯವೇದಾನುಸಾರವಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಅದು ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. எனக்கு பிரதர் எனக்கு காணிக்கை கொடுக்க மனசு இல்ல பிரதர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, கஷ்டமா இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ಕಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க இந்த வசனத்தை படிக்கணும். ಅವರು ಈ ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಬೇಕು. விசேஷமாய் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கணும். ವಿಶೇಷವಾಗಿ 8ನೇ 9ನೇ ವಚನ இந்த ಓದಿಕೊಳ್ಬೇಕು. வசனத்தை தான் பவுல் சொல்றாரு. இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த வசனத்தை புரிஞ்சிருக்கிறவங்க காணிக்கை கொடுப்பாங்க. ಈ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆನ ಕೊಡ್ತಾರೆ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்ன இது சொல்லுது? ஏசப்பா ஐஸ்வர்யவானா இருந்தாரா? என்ன ஆயிட்டாரா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன ஆயிட்டாரா? தரித்திரன் ஆயிட்டார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ರು ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನ ತ್ಯಜಿಸಲ್ಪಡವನಾಗಿ ನಮಗಾಗಿ ಬಡವನಾದ್ನು ಎಂಬುದಾಗಿ. யார் பணக்காரன் ஆகணும்னு? ಯಾರು ಶ್ರೀಮಂತನಾಗ್ಬೇಕು ಅಂತ நம்ம. ನಾವು. So, இதை ருசி பார்த்திருக்கோம். டெய்லி நம்ம சர்ச்சுல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா ஏசப்பாவோட தரித்திரத்தினால நான் என்ன ஆயிட்டேன்? நான் ஐஸ்வர்யமாய் ஆயிட்டேன். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಡತನದಿಂದಾಗಿ ನಾನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இந்த பணத்தை பத்தி சொல்ல, இந்த பணத்தை பத்தி சொல்ல, எல்லாத்துலயும் கிருபையில ஐஸ்வர்யன், அன்பிலே ஐஸ்வர்யன், இரக்கத்துல ஐஸ்வர்யன், எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் என் மேல அப்படியே கொட்டுறாரு. ಅಲ್ಲಿ ಕಾಸಿನ ಕುರಿತಾಗಿ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಪ್ರೀತಿ ಅಥವಾ ಕರುಣೆ ಇದಕ್ಕೊಂದು ಐಶ್ವರ್ಯತನವನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. யோ ரிசீவ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. ನೀವು ಇದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க இப்போ? உங்க காசை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? மத்தவர்களை நீங்க கொஞ்சம் தூக்கி விடுறீங்க. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಇತರರನ್ನ ನೀವು ಸಂತೈಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. சோ இதான் மூல காரணமா இருக்கணும். எதுக்கு காணிக்கை கொடுக்குறீங்கன்னா, ஏசப்பா தன்னைத்தான் எனக்கு காணிக்கையா கொடுத்தாரு, அதனாலதான் நான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಹಾಗಾಗಿ ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿದೆ ಅದರ ಮೂಲವಾದಂತ ಒಂದು ಉತ್ತರ. சோ இதான் வந்து மெயின். இது காணிக்கை கொடுங்க 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 கொடுங்கன்னு நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா என்னைக்கு நம்ம அதை ருசி பார்க்கிறோமோ, ஏசப்பா தன்னைத்தான் எனக்காக காணிக்கை கொடுத்தார் அப்படின்ற போது நான் வந்து அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டோ என் கையில முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ಕಾಣಿಕೆ கொடுக்கிறேன். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. 13வது ವಚನத்துல பாருங்க. 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. மற்றவர்களுக்கு சகாயமும் ஆ. உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, ஆ. சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன். சோ உங்களுக்கு அது வருத்தமாக கூடாது. கொடுக்கிறது வந்து வருத்தமாக கூடாது. மத்தவங்களுக்கு சந்தோஷம், அப்பா காணிக்கை கிடைச்சிருச்சு, நம்ம கஷ்டத்துல யாரோ கொடுத்தாங்க, ஏதோ சர்ச்சில இருந்து நம்மளுக்கு உதவி செய்து இருக்காங்க அப்படின்றது மாத்திரமல்ல, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். உதாரணத்துவம், ஐ மீன் லைக் ஈக்குவலா சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮಗೆ ಕಷ್ಟ ಉಂಟಾಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇತರರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗೆಲ್ಲ ಸಮತೋಲನವಾಗಿ ಸಮತಟ್ಟಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. மன்னா பத்தி பேசுறாரு. பழைய ஏற்பாட்டுல மன்னா யாத்ரா புஸ்தகத்துல 15வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ சமநிலை பிரமாணத்தின்படியே ஆ. அவர்களுடைய செல்வம் ம். உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இல்ல 15வது வசனம். எப்படி எனில் ஆ. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவான என்று எழுதியிருக்கிற பிரகாரம். பாருங்க, ஜாஸ்தி சேர்த்தவனுக்கு மன்னா வந்து தெரிஞ்சுல உங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சான், ஆனா அது அவனுக்கு யூஸ் ஆச்சா? யூஸ் ஆகல. கொஞ்சமா இருந்தவனுக்கு அவனுக்கு கரெக்டா இருந்துச்சு. அதே போல கான்செப்ட் தான் இங்க காணிக்கை கான்செப்ட். ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಹೇಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಮನ್ನವನ್ನ ಜಾಸ್ತಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಅದರಿಂದ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಉಪಯೋಗ ಆಗ್ಲಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪವೇ ಸೇರಿಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ ಅದು ಸ್ವಲ್ಪವೇ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದು ಉಪಯೋಗವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಇದರ ಒಂದು ತಾತ್ಪರ್ಯ. சரி பாருங்க, அந்த காலத்துல ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த காணிக்கை பணம் வந்து அங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் பேங்கிங், போன் பே எல்லாம் இல்ல. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬ್ಯಾಂಕಿಂಗ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇಂಟರ್ನೆಟ್ ಆಗಿರ್ಬೋದು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಇದಾಗಿರ್ಲಿಲ್ಲ. சோ அப்போ என்ன ஆயிட்டு இருந்துச்சு, அந்த டைம்ல பணத்தை வந்து கொண்டு போகணும் இல்ல, அது வந்து உண்மை உள்ளவனா இருக்கணும். ஏன்னா திருடிட்டு போயிடக்கூடாது. அவங்க உண்மை உள்ள ஆட்கள் வந்து பணத்தை கரெக்டா கொண்டு போகணும். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಜವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆ ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. சோ அப்போ என்ன ஆகும், அந்த பணம் வந்து கரெக்டான ஆட்கள் கிட்ட இருக்கணும். அவங்க வந்து நல்ல ஜனங்களா இருக்கணும். அவங்க ಆಗ ಆ ಒಂದು ಹಣವು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕಡ್ಡಾಯ.
சோ அப்போ வந்து யார்கிட்ட அனுப்புறாங்க? தீத்து அப்புறம் இன்னும் 2 பிரதர்ஸ் கிட்ட காச குடுத்து அனுப்புறாங்க. ಆಗ ತೀತನು ಎಂಬತಕ್ಕಂಥ ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣವನ್ನು ಕಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. 16ல இருந்து 24வது வசனம் நம்ம பார்க்கிறோம். 16ರಿಂದ 24ನೇ ವಚನದವರೆಗೆ. சோ அதனால நம்ம பணத்த ஹேண்டில் பண்றவங்க கூட எல்லார்கிட்டயும் பணத்த குடுத்துற கூடாது நம்ம சர்ச்ல. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இவங்ககிட்ட. இவங்க ரூ. 20 குடுத்தா ரூ. 20ல உண்மையா இருக்கிறாங்களா? அதே மாரி ஆட்கள் கிட்ட நாளைக்கு ரூ. 40 குடுத்து சர்ச்ல வந்து இவங்க உண்மையா இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து பணத்த டீல் பண்ண சொல்லலாம். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಒಂದು ₹20 ಹಣವನ್ನು ಕೊಟ್ರೆ ಅದು ₹20 ಹಣವನ್ನು ಕೂಡ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯಯ ಮಾಡ್ತಾರಾ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಡಲ್ಪಡಬೇಕು. நெறைய பேரு தப்பா பணத்த ஹேண்டில் பண்றதுனால வாழ்க்கையிலே நெறைய சாபங்களை கெஹாசி போல சாபங்களை அனுபவித்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ಅನೇಕರು ಹಣವನ್ನ ತಪ್ಪಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ವ್ಯಯ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಗೆಹಜಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗುವುದನ್ನ சோ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதனால அது வந்து நம்ம எல்லாரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது. இப்ப 22வது வசனத்துல டெஸ்ட் பண்ணி அப்புறம் பண பொறுப்ப அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಪರೀಕ್ಷಿಸಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರಿಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ இது கொண்டு போகும்போது அவங்க வந்து உண்மையா இருக்கணும். அந்த பண விஷயத்துல அவங்க உண்மையா இருக்கணும். சோ பண விஷயத்துல நெறைய பேர் வீக். நான் பார்த்ததுல கிறிஸ்டியன்ஸ்ல நெறைய பேர் வீக். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சோ நம்ம எல்லாரையும் நம்ப முடியாது பண விஷயத்துல. ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ನಂಬೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தோட நம்ம அந்த செயல் பண்ணணும். பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சபையில விசுவாசிக்கிட்டே நெறைய பேர்ட்ட சொல்லுவேன். நம்பி பணத்தை இழந்துராதீங்க மத்தவங்ககிட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். ಅಲ್ಲಿ ನಂಬಿ ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. சரியா? அடுத்தது 9வது அதிகாரம் வாங்க. 9ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. இப்போ சீக்ரெட் ஆஃப் கிவிங். குடுக்கிறதுனாலே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நம்ம காணிக்கை கொடுக்கிறதுனால நம்மளுக்கு வர்ற அந்த பலன், அந்த அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத பார்க்கிறோம். ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತದರ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಆ ಒಂದು ರಹಸ್ಯವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳ ಕುರಿತು ಏನೆಂಬುದಾಗಿ எப்படி நான் கொடுக்கணும் காணிக்கைய? ಕಾಣಿಕೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕೊಡಬೇಕು. 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. பின்னும் ம். நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் நீ அல்ல, கீழ வாங்க. நீ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் தன் பண்ணு. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் next. தேவன் பிரியமாய் இருக்கிறார். போதும். சோ இனிமே ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே. சோ இங்க பாருங்க. கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுப்பான். நிறைய விதைச்சா நிறைய அறுப்பான். இதுதான் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு கட்டளை இது. ಇದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಪವಾಗಿ ಬಿತ್ತುವವನು ಅಲ್ಪವಾಗಿ ಕೊಯ್ಯುವವನು, ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿತ್ತುವವನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಯ್ಯುವವನು. சோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணுங்க. ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಸೇವೆಗೆ ನಾವು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. பிரதர் எவ்வளவு பிரதர் கொடுக்கணும்? ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕು ಬ್ರದರ್? இப்ப என்ன தீபு பிரதர் இவ்வளவு கொடுக்குறாரு, நான் அதே மாதிரி கொடுக்கணுமா? இல்ல அவரோட ಜಾಸ್ತಿ கொடுக்கணுமா? இல்ல ಅವரோட ಕಮ್ಮಿ கொடுக்கணுமா? ದೀಪ ಬ್ರದರ್ ಇಷ್ಟು ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗಿಂತ ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ಬೇಕಾ ಅಥವಾ ಅವ್ರಿಗಿಂತ ಕಡಿಮೆ ಕೊಡ್ಬೇಕಾ? அதுக்கும் பதில் இருக்கு. 7வது வசனம் பாருங்க. 7ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, வெசனப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ டென்ஷனோட ஐயோ நான் அவர் இவ்வளவு கொடுத்துட்டாரு, அதனால நான் இவ்வளவு கொடுக்கணும் அப்படி நீங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಲಿಬಿಲಿ ಅಥವಾ ದುಃಖಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರ್ದು. ಅವ್ರು ಅಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾನು ಇಷ್ಟು ಕೊಡ್ಬೇಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಗೊಂದಲಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರ್ದು. உன் இருதயத்துல சமாதானமா நீ எவ்வளவு டிசைட் பண்ணியோ அவ்வளவு கொடு. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ನೀನು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ಯೋ ಅಷ್ಟು ಕೊಡು. ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் இது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು. சோ அப்பனா இப்ப பிரதர் அளவுக்கு எந்த இருக்காது, ஏன் அளவுக்கு பிரதர் இருக்காது. ನನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಹೋದರ ಇರುವುದಿಲ್ಲ, ಸಹೋದರ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನದು ಇರುವುದಿಲ್ಲ. சோ பெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் எப்பவுமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க, அவ்வளவுதான். ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಸಂತೋಷವಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಷ್ಟು ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೋ ಅಷ್ಟು ಕೊಡ್ರಿ. காட் லவ்ஸ் உற்சாகமாய் கொடுக்கிறவனு மேல ஆண்டவர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிற. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சந்தோஷமா கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமா? ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா சிரிச்சிட்டு வந்து கொடுக்கணுமா? அப்படியே சிரித்த முகத்தோட வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ಅಲ್ಲಿ ನಗುಮುಖದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ನಾನು என் ವೈಫ್ இவ்வளவு டிசைட் பண்ணேன் எங்க இருதயத்துல. ನಾನು ನನ್ನ ಮಡದಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ. சந்தோஷமா வந்து இந்த காணிக்கையை கொடுக்கிறோம் பிரதர். ಸಂತೋಷವಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಕಾಣಿಕೆನ ಕೊಡ್ತೀನಿ. நாங்க விதைக்கிறோம் பிரதர், இவ்வளவு விதைக்கிறோம். ஆண்டவர் வந்து கனி கொடுப்பார், நாங்க விதைக்கிறோம், விசுவாசத்தோட நாங்க விதைக்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಇದನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದೀವಿ. ஒரு சைடு பயம் இருக்கும், ஐயோ நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து நாளைக்கு ஏதாவது சடனா காசு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுமே அப்படின்ற யோசனை. அது ஹியூமன் பிரகாரம், அது ஆவிக்குரிய யோசனை இல்ல, மனுஷன் பிரகாரம் யோசனை அது இருக்கு. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೋಚನೆ ಇರ್ತದೆ, ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅದು ನಾಳೆ ಬರ್ತದೋ ಇಲ್ವೋ, ನಾಳೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಇರ್ತದೆ. இதுல மத்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க, கோவம் வந்துரும். கோவம் இல்ல, பயம் வந்துரும்.
ಇತರರನ್ನ ನೋಡಿದರೆ ನಿಮಗೆ ಭಯ ಉಂಟಾಗ್ತದೆ. ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೋಪ ಬರ್ತದೆ. அந்த அந்த பிரதர் இவ்வளவு கொடுத்தாரு அப்படின்லாம் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு எல்லாம் தெரியும். உங்க எங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரியும். ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಯಾರ್ಯಾರ ಒಂದು ಅಕೌಂಟ್‌ನಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟು ಹಣವಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எங்கெங்கெல்லாம் தலவாணி கீழ வச்சிருக்கிறோம், பீரோ கீழ வச்சிருக்கிறோம், எந்த இடத்துல வச்சிருக்கோம் எல்லாம் தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியும், தெரியும். ಯಾರ್ಯಾರು ಯಾವ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ತಲೆದಿಂಬು ಅಥವಾ ಯಾವ ಒಂದು ಬೀರದಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுவும் தெரியும் ஆண்டவருக்கு. ಯಾವ ಯಾವ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? மனசார ஒரு அமௌண்ட் டிசைட் பண்ணிக்க. ಆ ಮನಸ್ಸಿನ ಆಳದಿಂದ ಒಂದು ಮೊತ್ತವನ್ನು ನಿರ್ಧರಿಸಿಕೋ, ஆ, சந்தோஷமா கொடு. ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡು. அப்போ என்ன ஆகுமா? ಆಗೇನಾಗ್ತದೆ? 8வது வசனம் ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. இது பயங்கரமான வசனம். 8வது வசனம் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? ಆಗ ದೇವರು 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. மேலும் ம். நீங்கள் எல்லாவற்றிலும் ம். எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் ஆ, பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக ஆ. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க சம்பூர்ணம் இருக்கும் உன் லைஃப்ல. நீ காணிக்க நீ கொடுத்தீன்னா உனக்கு லைஃப்ல என்ன இருக்கும்? சம்பூர்ணம் இருக்கும் உன் லைஃப். ಅಲ್ಲಿ ನೀನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಕಲ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನನಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ. சங்கீதத்தை வந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் படிங்க. ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಇದೆ, ಅದನ್ನ ನೋಡ್ರಿ. வாரி இறைத்தான், ஆ, ஏழைகளுக்கு கொடுத்தான், ஆ. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி அழைத்தான் அப்படின்னா வாரி வாரி கொடுத்தானா? அவனோட நீதி என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் நிலைக்குமாங்க. ಅಲ್ಲಿ ಬಡವರಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನಿಗೆ ಅವನ ನೀತಿಯು ಫಲವು ಸದಾಕಾಲವು ನಿತ್ಯಕ್ಕೂ ಇರ್ತದೆ. பாருங்க எவ்வளவு ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ₹1 போட்டீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோ? பர்மனன்ட் வேல்யூ. அதுக்கு பர்மனன்ட் வேல்யூ இருக்குன்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಇವತ್ತಿಗೆ ₹1 ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯ ನಿರಂತರಕ್ಕೂ ಅದಕ್ಕೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮೌಲ್ಯವಾದ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பாருங்க அந்த நீ கொடுக்கிற காணிக்கைக்கு மல்டிப்ளிகேஷன் அது எப்படி ஜாஸ்தி ஆகும் பாருங்க. 10வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಕೊಡುವಂತದಕ್ಕೆ ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. விதைக்கிறவனுக்கு விதையையும் ம். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து ம். அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வர்த்திக்க செய்வார், பெருக செய்வார், மல்டிப்ளிகேஷன் பெருக செய்வார். உங்க நீதியின் அறுவடை வந்து என்ன ஆகுமா? நீங்க அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் உங்க ஃபேமிலியில சந்தோஷம், சமாதானம், கிருபைகளை ஆண்டவர் வந்து கொடுப்பாராங்க. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಿತ್ತುವುದಕ್ಕೆ ಬೀಜವನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா தாராள மனசு வந்துருச்சு உங்க இருதயத்துல. ಯಾಕೆಂದ್ರೆ ಧಾರಾಳವಾದಂತ ಮನಸ್ಸು ಆತನಿಗೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க வீட்டுல தாராள மனசு வந்துருச்சுன்னா ஆண்டவர் பார்த்தாருனாலே முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல ஆசீர்வாதம் தான். ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ಬಂತು ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ. நான் பார்த்திருக்கிறேன் அமெரிக்கால இருக்க கிறிஸ்தவர்கள் ಅಮೆರಿಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತರು தாராள மனசு உள்ளவர். ಧಾರಾಳ ಮನಸ್ಸುಳ್ಳವಂತವರು அவங்கள்ட்ட நிறைய இருக்காது. ಅನೇಕ ರೀತಿಯಾದ ತಾಣವ ಅವರಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனாலும் வந்து சந்தோஷமா கொடுப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன் அது. ಆದ್ರೂ ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. அவங்க சந்தோஷமா கொடுத்து அநேக ஊழியங்களுக்கு தாங்கி இருக்கிறாங்க அவங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟು ಅನೇಕ ಸೇವೆಗಳಿಗೆ ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இன்னைக்கு அந்த நாடு ரொம்ப மேல இருக்குதுன்னா அந்த சபைகளிலே அவங்க கொடுக்கிற காணிக்கை மத்த நாடுகளுக்காக யோசிப்பாங்க. மத்த நாடுகளுக்கு நாங்க சபைகளுக்கு மத்த நாடுகளுக்கு சுவிசேஷம் சேரணும் அதை பத்தி அவங்க யோசிப்பாங்க அவங்க. அதனாலதான் அந்த கர்த்தர் வந்து அந்த நாட்டை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. ಆ ರಾಷ್ಟ್ರವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇತರರ ಒಂದು ದೇಶಗಳ ಒಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಅಥವಾ ಜನಗಳಿಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುವುದನ್ನ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿನೇ இப்ப ಎಂಬುದಾಗಿ. பாருங்க இந்தியால நம்ம சர்ச்சில் நம்ம பங்களாதேஷ் சர்ச்சுக்காக இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம ஜோம் பண்ணுவோம். பங்களாதேஷ்காக ஜோம் பண்ணுவோம். நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கே நிறைய தேவைகள் இருக்கு. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಂಗ್ಲಾದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆಗಳಿದೆ. நான் பார்த்திருக்கேன் அமெரிக்கா சர்ச்சுகள்ல நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குங்க. ನಾನ್ ನೋಡಿದ್ದೀನಿ ಅಮೆರಿಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅನೇಕ ಅಗತ್ಯತೆಗಳಿರ್ತದೆ. நிறைய தேவை இருக்கும். பட் ஆனாலும் அந்த 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 தேவைகள் மத்தியிலும் அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு காசு நாங்க வந்து சைனாக்காக, இவ்வளவு காசு நாங்க பங்களாதேஷ்காக, பாகிஸ்தானுக்காக அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல அந்த கிருபையின் காரியத்தை அவங்க செய்யறாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ವಲ್ಪದಾದಂತ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಚೀನಾ ದೇಶದ ಒಂದು ಸಭೆಗಳಿಗಾಗಿ, ಇದು ಇನ್ನೊಂದು ದೇಶದ ಸಭೆಗಳಿಗಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಇಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಅದ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನೆನಪಿಗೆ ಬರ್ತದೆ. சோ இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது அது படிக்கும்போது. ಅದನ್ನ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಚನ ನೆನಪಿಗೆ ಬರ್ತದೆ. சோ என்னது நீதியின் விளைச்சலை என்ன பண்றான் ஆண்டவர் ஜாஸ்தி பண்றான். ಅಲ್ಲಿ விளைச்சல் ஜாஸ்தி ஆகுது அவங்க லைஃப். ನೀತಿಯ ಫಲವು ಸದಾಕಾಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்ம கொடுக்கிற காணிக்கைனால யாருக்கு நன்றி நிறைய சொல்றாங்க அவங்க?
உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. யாருக்கு நன்றி சொல்றா? 16வது வசனத்துல பாருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಯಾರಿಗೆ ಅವರು ಏನಪ್ಪಾ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆவீர்கள். 12வது வசனம் படிங்க. இந்த தர்ம சகாயமாகிய தர்ம சகாயம். திருப்பி ப- வருது பாத்தீங்களா? தர்ம சகாயம். பணிவிடை ம். பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் ம். அநேகர் தேவனை சோஸ்தரிப்பதினாலே ஆ. சம்பூர்ண பலம் உள்ளதாயும் இருக்கும். பாருங்க, எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறாங்க. சீனா சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்றாங்க. பாங்கிலாதேஷ்ல சொல்றாங்க, பாகிஸ்தான்ல சொல்றாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க இந்த காணிக்கையினால. ಆ ಕಾಣಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಚೀನಾದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪಾಕಿಸ್ತಾನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಬಾಂಗ್ಲಾದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அவங்களுக்காக ஜெபிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் போட்டும் ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஜெபம் ನಿಮ್ಮ பண்றாங்க. ಸುವಾರ್ತೆ ಲೋಕದ ಪರ್ಯಂತರ ಹೋಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. சோ பாருங்க, நம்மளுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பரிசுத்தாவியானவர் கையில நம்ம அது கொடுத்துட்டோம்னா அவ்வளவு பவர் இருக்கு அந்த பணத்துக்கு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೈಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೊಡುವಾಗ ಅಷ್ಟು ಮಹಿಮೆಯ ಒಂದು ವಿಚಾರ ಅಲ್ಲಿರ್ತದೆ, பவர், சக்தி. ಶಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಇರ್ತದೆ. அந்த 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 பவர் இருக்கு பணத்துக்கு. ಆ ಹಣಕ್ಕೆ ಆ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. பணம் வந்து ரொம்ப அப்படியே நம்மள மயக்கிற சக்தியும் இருக்கு. நெகட்டிவ் சைடுல இருந்து பணம் வந்து நம்மள அப்படியே மயக்கிறோம். நம்மள அப்படியே பிடிச்சுக்க வச்சுக்க சொல்லும் பணத்தை. ಅಲ್ಲಿ ನಕಾರಾತ್ಮಕವಾದಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಣವು ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಮುಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತದೆ. பட் நம்ம கையை அப்படி ஃப்ரீயா விட்டுட்டோம்னா பணத்துல இருந்து நம்ம அந்த இதுல இருந்து ஃப்ரீயா கொடுக்க தாராள மனசு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுல ஆண்டருக்கு எவ்வளவு நன்றிகள் போகும்னா அது ஆண்டர் தான் கணக்கு வச்சிருப்பாரு. நம்மளுக்கு அந்த கணக்கே வைக்க தெரியாது. ಅಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ವಿ ಅಂತಂದ್ರೆ ಅದರಿಂದ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಕೃತಜ್ಞತ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ, ಅದನ್ನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಇಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சோ 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நம்ம வந்து ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மள வந்து மனப்பூர்வமா சந்தோஷமா காணிக்கைகளை கொடுக்க ஆண்டவர் ஆசைப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಅಲ್ಲಿ 8 ಮತ್ತು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ ಮತ್ತು ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹ ಭರಿತವುಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. நிறைய பேர் இதை ருசி பார்த்திருக்கிறாங்க. இதோடைய ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. சோ இந்த வசனம் வந்து ஆண்டருடைய வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆண்டருடைய வார்த்தை ஒன்றால என்ன ஆகாது, அழிந்து போகாது. ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಒಂದು ನೆಲೆಯನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರ ರುಚಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಮನುಷ್ಯರ ಮಾತುಗಳು ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ದೇವರ ವಾಕ್ಯವು, ದೇವರ ಮಾತು ಸದಾ ಕಾಲವು ನೆಲೆ ನಿಲ್ಲುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சரி, கொடுக்கறத பத்தி பார்த்தாச்சு. 8வது அதிகாரம் 9வது அதிகாரம். 8, 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊಡುವುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ವಿ. இப்போ என்ன பண்றாங்க? 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 10 ಮತ್ತು 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நிறைய பேர் என்ன பண்றாங்க? கள்ள பிரசங்கியார்கள் பவுலை வந்து கேலி பண்றாங்க. ಅನೇಕ ಕಳ್ಳ ಪ್ರಸಂಗಿಸುವಂತವರು ಪೌಲನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ நெக்ஸ்ட் பாயிண்ட். கேலி பண்றாங்க. ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னன்னு கேலி பண்றாங்க ಏನೆಂಬುದಾಗಿ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பாருங்க, வசனத்துக்கு குறிப்பெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல வருதா? இப்போ ஆன்லைன்ல வருதா? ஓகே. சோ உங்களுக்கு ஆன்லைன்ல தெரியுதுல எதுக்காக அப்போஸ்தலர் பவுலை கேலி பண்றாங்க அப்படின்றத பாப்போம். ஒண்ணா பாப்போம். ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅವ್ರು ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದೊಂದಾಗಿ ನೋಡೋಣ. 10வது அதிகாரம் முதல் 2 வசனம், அப்புறம் 10வது வசனத்துல இப்படி போட்டிருக்கு. 10ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ 2 ವಚನ ಮತ್ತು 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் வந்து பாக்குறதுக்கு அவரு லெட்டர் எழுதும் போது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி எழுதுறாரு. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பலவீனமா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ಅಲ್ಲಿ ಪತ್ರಗಳನ್ನು ಬರೆಯುವಾಗ ಬಲವುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ, ಆದರೆ ಎದುರಿಗೆ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಲಹೀನನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்காரு ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ அப்படின்னு வந்து அவரை கேலி பண்றாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. குற்றம் சாட்டுறாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರತೆಯನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ரொம்ப ரொம்ப பாருங்க, அவருடைய இருதயத்தை பார்க்கல, அவர் வெளிப்படையான அவரோட முகத்தை வந்து பார்த்து பேசுறாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಬಾಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯವನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಹೊರಗಿನ ಬಾಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரெண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, அவர் ஊழியம் வந்து மாம்சத்துல ஊழியத்தை செய்யறாரு. அவர் வந்து ஜனங்களை வந்து சும்மா இது பண்றது என்னது, பழைய மோசே பிரமாணத்தை வந்து கீழ்ப்படியாதபடிக்கு மாம்சத்துல கிரியை சும்மா இஷ்டம் வந்த மாதிரி ஊழியம் செய்யறாரு அப்படின்னு 2வது வசனத்தில் சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா அவர் வந்து தெரியும்ல உங்களுக்கு, அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன பண்ணாரு, விருத்த சேதனம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆண்டருக்குள்ள வரணும்னா விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொல்லுவாரு. அது வந்து உங்களுக்கு பிடிக்கல இந்த கள்ள பிரசங்கியார்கள். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುನ್ನತಿ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಅದು ಈ ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧಕರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. 3வது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. 3ನೇದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இவருக்கு பேச வராது, ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, பேச்சு திறமை இல்ல இவருக்கு. ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಬಾರದಿರ್ತಕ್ಕಂಥವನು. 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನ, 10வது அதிகாரம் 10வது வசனம். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும்
பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. அவர் பேசுற பேச்சு அற்பமா இருக்குது அப்படின்னு. ಆತನ ಮಾತು ಗಣನೆಗೆ ಬಾರದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂತಾರೆ. அந்த நாட்கள்லாம் வந்து மேடை ஏறி பேசணும்னா மெசேஜ் எடுக்கணும்னா அதுக்கு பயங்கர ட்ரைனிங் எடுப்பாங்க. பேசுறதுக்குன்னு பேச்சு திறமைக்காகவே ட்ரைனிங் எடுப்பாங்க. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದ್ ರೀತಿಯಾದಂತ ತಾಲೀಮುಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ರು. இப்போ அப்படி சாரி அப்போஸ்தலர் பவுல் அதெல்லாம் பண்ணல. ಅಪೊಸ್ತಲಂತ ಪೌಲನ ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. சோ அவரை கேலி பண்றாங்க. ಅವ್ರನ್ನ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 11வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? இவரு அப்போஸ்தலருக்கு தகுதியே இல்ல இவரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ಅಪೊಸ್ತಲಂತ ಪೌಲನಿಗೆ ಯಾವುದೇ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ யூசுவலா வந்து அவர் அந்த குறைகள் எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு. ஆனா பதில் கொடுக்கிறாரு இந்த வாட்டி. என்ன ಅಲ್- பதில் சொல்றாருன்றத நம்ம 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல அவர் எப்படி இதுக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாருன்றத நம்ம பார்ப்போங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸುಳ್ಳು ಅಪವಾದನೆಗಳನ್ನ ಮಾಡುವಂತವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ 10 ಮತ್ತು 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. பாப்போமா? சரி எப்படி பதில் சொல்றாருன்னு இந்த குற்றச்சாட்டெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த பதில் எப்படி கொடுக்கிறாருன்றத பார்ப்போம். ಇವಾಗ ಅವರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಹೇಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. ஃபர்ஸ்ட் படிங்க. அடுத்த செக்ஷன் வாங்க. 10வது அதிகாரம் 1வது வசனம் வாங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது ஆ. தாழ்மையாயும் ஆ. தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் ஆ. கிறிஸ்துவின் சாந்தத்தையும் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். புத்தி சொல்கிறேன். சோ பாருங்க எப்படி இப்ப பாருங்க நம்மள யாராவது வந்து நம்மள குறை சொன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? என்ன ஆகும் நம்மளுக்கு? என்ன ஆகும்? கோவம் வருமா? இல்ல சிரிச்சுட்டே போயிடுவீங்களா? கோவம் வரும், பேஜாராகும், மனசு கஷ்டமாகும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರು ತಪ್ಪಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕಷ್ಟ, ಮನಸ್ಸಿಗೆ ನೋವು ಉಂಟು ಮಾಡುವಂತ, ಗಾಸಿ ಉಂಟು ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. சோ அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? ಅಪೊಸ್ತಲಂತ ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, பாருங்கப்பா நான் உங்களுக்கு கிறிஸ்துவின் தாழ்மை, இயேசப்பா தாழ்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர் ஏசப்பா. அந்த மாதிரி சாந்தமான மனுஷன் உலகத்துல நம்ம பார்த்ததே இல்ல. ஏசப்பாவோட சாந்தத்தின் ரீதியில நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ಅಲ್ಲಿ ಶಾಂತ ಮನಸ್ಸನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಶಾಂತ ಮನಸ್ಸುಳ್ಳವನು ಮತ್ತು ಸಾತ್ವಿಕತ್ವದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க, என் சரீரத்தை பத்தி சொல்றீங்க, என் வாய் பேச்சு பத்தி சொல்றீங்க, என் ஊழியத்தை பத்தி குறை சொல்றீங்க. நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போறேன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் சாந்தத்தை வைத்து நான் பொறுமையா பதில் சொல்ல போறேன் உங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಾಂತತೆ, ಶಾಂತ ಮನಸ್ಸಿನ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம ஊழியத்துல பாருங்க. ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು நான் ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். ஊழியத்துல கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப அப்படியே உருன்னு பெரிய லீடர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். ಸೇವೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಏನಾದ್ರೂ ಅವರಿಗೆ ಒಂದು ಮನ್ನಣೆಯನ್ನು ಕೊಟ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಂಬಡಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அவங்க ஏசப்பாவை பார்த்திருக்காங்களா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿದಾರ? வானத்தின் பூமி உண்டாக்குன ஆண்டவர் தாழ்மை ரூபத்திலே வந்து தரையில படுத்து கிடக்குறாரு. தரையில வந்து பிள்ளைங்க கூட விளையாடிட்டு இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂತ ಪರಲೋಕದ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಂದು ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நம்ம இயேசு கிறிஸ்துவ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எப்படி லீடரா இருக்கணும்ன்றதை ஈஸியா கத்துக்கலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಗಮನಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾಯಕನಾಗುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬಹುದು. கிறிஸ்டியன் நீங்க உலக பிரகாரம்னா பிசினஸ் லீடருக்கும் கிறிஸ்டியன் லீடருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ಲೌಕಿಕವಾದಂತ ಒಂದು ವ್ಯಾಪಾರದ ಒಂದು ನಾಯಕನಿಗೂ ಕ್ರೈಸ್ತಿಯ ನಾಯಕನಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. அரசியல் லீடருக்கும் கிறிஸ்தவ லீடருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ಅಲ್ಲಿ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ನಾಯಕನಿಗೂ ಕೂಡ ಕ್ರೈಸ್ತ ನಾಯಕನಿಗೂ ಕೂಡ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஏன்னா கிறிஸ்தவ லீடருக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் அவனுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து தான் அவனை வந்து நடத்துறாரு. இயேசு கிறிஸ்து போலே அவன் இருப்பான் அவன். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತಿಯ ನಾಯಕನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆತನಿಗೆ ನಾಯಕನಾಗಿ ಅವನನ್ನು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೆ. சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து சர்ச்சில் வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போறது எதுக்கு தெரியுமா? நம்ம சர்ச்சில் இருக்க அண்ணே லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் வந்து எங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க, எங்களை பத்தி எங்களை வந்து ரொம்ப நசிக்கிறாங்க போட்டு அப்படின்னு வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி ஃபீல் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಯೌವನಸ್ಥರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಸಭೆ ಸೇವಕರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿರಿಯರು ನಮ್ಮನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಖಂಡಿಸುವಂತ ಅಥವಾ ನಮ್ಮನ್ನು ತುಳಿದು ಹಾಕುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ, ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் நம்பிக்கையோடு ஒரு பாஸ்டர் ஐயாட்ட போய் சொன்னேனே, என் கஷ்டத்தை சொன்னேன், அவர் போய் சர்ச்சுக்கெல்லாம் சொல்லிட்டாருன்னு அப்படின்ற ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾನು ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಹಂಚಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சோ நான் நினைப்பேன், ஐயோ ஏசப்பா இவங்க பார்க்கலையா, இன்னும் பார்க்கணுமே ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಇವರು ನೋಡ್ಲಿಲ್ವಾ, ಅಯ್ಯೋ ದೇವ್ರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ சரி, ಮಾಡ್ತೀವಿ. அடுத்தது இவங்க என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಇವ್ರು ಏನ್ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. நம்மளுடைய ஆயுதம், நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்ச பிரகாரமான யுத்தம் இல்ல. ஏன்னா இவரை வந்து சொல்றாங்க, குற்றச்சாட்டுறாங்களே நீ வந்து மாம்சத்துல ஊழியம் செய்யறேன்னு. அதுக்கு 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? 10வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்ல. படிங்க, இன்னும் முன்னாடி படிங்க. அது எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஆ. மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல்
அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய போராட்டம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன குற்றம் சாட்டுறீங்க, என்ன பத்தி தப்பா சொல்றீங்க. நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். நான் வந்து ஆவியிலே நான் என்ன பண்ண போறேன்? ஆவியின் ஆவியின் ஆயுதங்கள் இருக்கு எனக்கு. இந்த ஆவியின் ஆயுதங்கள் வைத்து இந்த யோசனைகள் எல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? நிர்மூலமாக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றார். ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹೊರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಯುದ್ಧದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாராவது ஊழியத்துல இருக்கும்போது நிறைய காரியங்கள் உங்கள பத்தி சொல்லுவாங்க. ಯಾರಾದ್ರೂ ಸೇವೆಯಲ್ಲಿರುವಾಗ ಅನೇಕರು ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சில காரியங்கள் பொய்யா கூட இருக்கலாம் அது. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಸುಳ್ಳಾಗಿ ಕೂಡ ಇರಬಹುದು. நீங்க உடனே முழங்கால் போட்டுருங்க. ನೀವು ತಕ್ಷಣವಾಗಿ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ஆவியின் ஆயுதத்தை நீங்க உபயோகப்படுத்துங்க. ಆತ್ಮಿಕವಾದಂತ ಯುದ್ಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆயுதங்கள் அது என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் வந்து ஆண்டவரே இந்த யோசனை வருது, இந்த நெகட்டிவ் தாட் வருது, அந்த பிரதர பத்தி, அந்த சிஸ்டர பத்தி. ஆண்டவரே, அதை எடுக்கிறேன் ஆண்டவரே. அதை வந்து எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் எடுக்கிறேன். அதை ஆண்டவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. தாட்ஸ வந்து ಅರೆಸ್ಟ್ பண்ணுங்க நீங்க. ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಅವೆಲ್ಲವುಗಳನ್ನ ನಾನು ಸರಿ ಆಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ. உங்க 5வது வசனத்துல சொல்லுது, நீங்க அந்த யோசனைகளை அரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி உங்க எண்ணங்களை நீங்க என்ன பண்ணுமா? தாட்ஸ வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರುವಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಹಾಕ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்லுவாங்க ஊழியத்துல. ಅಲ್ಲಿ ವ್ಯರ್ಥವಾದಂತ ಸುಳ್ಳು ಅಪವಾದನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. நேத்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். ನಿನ್ನೆ ಒಂದು ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಿದ್ವಿ. அவங்க சொல்றாங்க, எங்க சொந்த எங்க 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 அக்கா பிள்ளைங்க எங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. ಸ್ವಂತ ನನ್ನ ಅಕ್ಕನ ಮಕ್ಕಳೇ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. எங்களை வந்து நாங்க நல்லா ஆவறது அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ನಾವು ಚೆನ್ನಾಗುವಂತದ್ದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. எங்களை பத்தி எங்களை சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. பின்னாடி போய் எங்களை அவ்வளவு தப்பா பேசுறாங்க. ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಹತ್ರ ನಗ್ತಾ ನಗ್ತಾ ಮಾತಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. எங்களுக்கு அவங்க மேல கோபம் வருது பிரதர், பயம், எங்களுக்கு எரிச்சல் வருது பிரதர் அப்படின்றாங்க. ನಮಗೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬರ್ತದೆ. ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஆண்டவரே, எனக்கு அந்த பிரதர் மேல அந்த சிஸ்டர் மேல நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ஆண்டவரே, அதை கேப்சர் பண்ண அரெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அன்பின் யோசனைகளை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? நம்ம மைண்ட் செட்டை மாத்துவார். ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಆಲೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಯಲ್ಲಿ ಹಾಕುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. அப்போஸ்தலர் பவுல குற்றம் சாட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் ஆவியின் ஆயுதத்தை நான் என்ன பண்ண போறேன்? நானு அதை யூஸ் பண்ண போறேன். ஆவிக்குரிய ஆயுதத்தை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಮೇಲೆ ಎಷ್ಟೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸುಳ್ಳು ಅಪವಾದನೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಒಂದು ಯುದ್ಧಗಳನ್ನ ನಾನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 16வது அதிகாரத்துல என்ன நடக்குது? 16வது அதிகாரத்துல 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? இங்க வந்துட்டு ஒரு அப்பா ஒரு மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி சபையை வந்து அப்படி பாக்குறாருங்க. பாருங்க, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ತಂದೆ ಮಗಳನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க எப்படி அப்போஸ்தலர் பவுலோட இருதயத்தின் சபையை எப்படி பாக்குறாரு பாருங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை பாதுகாத்து ஆளாக்கி அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க? மேடையில போய் அந்த மாப்பிள்ளட்ட ஒப்பு கொடுப்பாங்க. அதே போல ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும் நம்ம சர்ச் பிலீவர்ஸ் எல்லாரையும் அப்படின்னு வந்து அப்போஸ்தலர் பவுல் அந்த அளவுக்கு சர்ச் பிலீவர்ஸ பாக்குறாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ತಂದೆ ಮಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸಿ ಆಕೆಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯನ್ನ ಬೆಳೆಸಿ ಸಭೆಯನ್ನ ನಡೆಸಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. பாருங்க 2வது வசனம் பாருங்க. 16வது அதிகாரம் 2வது வசனம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. நான் உங்களை ம். கற்புள்ள கன்னிகையாக ம். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க, இதாங்க ஒரு பாஸ்டரோட ஆசை. எல்லாரும் அவங்க பிள்ளைங்க மாதிரி வர்ற விசுவாசிங்க எல்லாம் பிள்ளைங்க மாதிரி. அவங்க யார்கிட்ட அவங்க ஒப்பு கொடுக்கணும்? யார் அவங்க ஹஸ்பண்ட்? சர்ச்ல விசுவாசிங்களோட ஹஸ்பண்ட் யாரு? ಯಾರುங்க? ಏಸಪ್ಪ. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಅಲ್ಲಿ ಮೊದಲಿಂಗನ ಯಾರಂತ ಅಂದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ. ஆனா என்ன ஆயிருச்சு? ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು? பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. டேஞ்சர் பாருங்க என்ன ஆகுது? ஆகிலும் ஆ. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட மேரேஜ் பண்ணி வச்ச உங்களை, ஆனா உங்களை இந்த மேரேஜ்ல இருந்து உங்களை பிரேக் பண்றதுக்கு பிசாசு என்ன பண்றான்? ಸರ್ಪ மாதிரி வந்து உங்களை ஏமாத்த பார்க்கறான். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮದುವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸರ್ಪದ ರೀತಿಯಲ್ಲಿ ಐತಾನಂತಂದ್ರೆ ಸೈತಾನ ಅದನ್ನ ಹಾಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன மாதிரி எல்லாம் வருவான் பிசாசு? பாருங்க 4வது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ? எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத
வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பாருங்க, வேற ஒரு ஆவி, வேற ஒரு இயேசு கிறிஸ்து, வேற ஒரு சுவிசேஷம். எல்லாம் மாத்தி கலப்படம் இருக்கிற ಬೋಧನೆಗಳು இன்னைக்கு நிறைய ಕಾಣப்படுது ಚರ್ಚ್ல. ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕಲಬೆರಕೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೋಧನೆಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆ. வேற சுவிசேஷம், வேற ஆவி, வேற இயேசு. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಸುವಾರ್ತೆ, ಬೇರೆ ಆತ್ಮ, ಬೇರೆ ಯೇಸು. இன்னைக்கு கூட நீங்க அன்னைக்கு நானு சொல்லாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். போன வாரம் வந்து யாக்கோப் பத்தி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் சில காரியங்கள். ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ஆம், பைபிள்ல யாக்கோப் பத்தி சொல்றேன். யாக்கோப் வந்து எப்படி தவறிட்டாரு, தகப்பனா இருக்கிற பொறுப்பை வந்து சரியா பண்ணல, அவர் வந்து இவ்வளவு தப்பு பண்ணாரு, ஆனாலும் கிருபையாய் வந்து அவர் வாழ்க்கையை மாத்தினாரு அப்படின்னு அதை நான் சொன்னேன். ಯಾಕೋಬನ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಆತನು ಸರಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. அப்போ என்னாச்சு, ஒரு முஸ்லிம் சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. ಆಗ ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಒಂದು ವಾಗ್ವಾದವನ್ನ ಮಾಡಿದ್ರು. பிரதர் நீங்க சொன்ன தப்பு பிரதர் அப்படின்னு. ನೀವ್ ಹೇಳಿದಂತದ್ದು ಅದು ತಪ್ಪು ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ. குரான்ல யாக்கோபு வந்து அவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு. ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ಕುರಾನಲ್ಲಿ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க இன்னைக்கு? ನೀವೇನು ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರಿ? அப்ப நான் எல்லா வசனத்தையும் எடுத்து காமிச்சேன். பழைய ஏற்பாடு வசனம் எல்லாம் எடுத்து காமிச்சேன். இந்த அதிகாரத்துல 31ல இப்படி இருக்கு, 37ல இருக்கு, 30 இது அப்படின்னு எல்லாம் எடுத்து நான் காட்டுறேன். காட்டும் போது அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಚನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಆಧಾರಿತ ವಚನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ತೋರಿಸುವಾಗ ಅವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அப்ப நான் நினைச்சேன், ಆಗ ನಾನು ಅಂದ್ಕೊಂಡೆ, அப்புறம் நான் போய் இன்டர்நெட்ல கொஞ்சம் பார்த்தேன். பைபிள்ல என்ன யாக்கோப் பத்தி என்ன போட்டிருக்கு, குரான்ல பைபிள் யாக்கோப் பத்தி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ಆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕುರಾನ್ ಬಗ್ಗೆ ಏನಂತ ಸಾರಿ ಯಾಕೋಬನ ಬರಿದಾಗ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕುರಾನ್ ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ. நீங்க பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேற. அவருடைய குறைகளை எதுவும் சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப கிரேட் அப்படின்னு தான் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಆತನ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳಿಲ್ಲ, ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, பழைய ஏற்பாடு எப்ப எழுதப்பட்டது? ಅಲೋಡ್ 4000 வருஷம் இருக்கும். ಅಲೋಡ್ ಮಡಿಕೆ ಒಂದು 4000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. குரான் எப்ப எழுதப்பட்டது? ಕುರಾನ್ ಯಾವಾಗ ஒரு ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ? 1400 வருஷம். 1600 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. சோ என்ன எழுதப்பட்டிருக்குது? அந்த பைபிள் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி குரான்ல என்ன பண்ணிருக்காங்க, வேற மாதிரி எழுதிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬದಲಾಯಿಸಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க பாருங்க. ಎಷ್ಟು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. நம்ம அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் நான் இப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்திருக்கேன். எல்லா இதையும் ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கேன். யோசேப் பத்தி குரான்ல என்ன சொல்லுது, பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ಎಲ್ಲದನ್ನ ನಾನು ಸ್ಟಡಿ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಯೋಸೆಫಿನ ಕುರಿತಾಗಿ ಈ ಬೈಬಲ್ ಏನಂತ ಹೇಳ್ತದೆ, ಕುರಾನ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ஏன்னா ಎಂಬುದಾಗಿ. பைபிள் ஆண்டவருடைய வார்த்தைங்க. ಬೈಬಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯ. யாரையும் மேல அப்படியே தூக்கிராது. இருக்கிறத இருக்கிற மாதிரி உண்மையாய் சொல்லுங்க. ಯಾರನ್ನು ಕೂಡ ಮೇಲೆತ್ತಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ, ಇರುವಂತದನ್ನ ಇದ್ದಾಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ತದೆ. உண்மையுள்ள புஸ்தகம் இது. ನಿಜವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ. தாவீது விழுந்தான், பாவத்துல விழுந்தான் அப்படின்னு சொல்லும். ದಾವಿದ ಬೀಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಬೀಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சோ அதனாலதான் எங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, ಹಾಗಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, வேற இயேசு கிறிஸ்து, வேற ஆவி, வேற சுவிசேஷத்தெல்லாம் நீங்க கேட்டுக்கிறீங்களே, நீங்க வாங்கி கேட்டுக்கிறீங்களே, என்னப்பா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬೇರೆ ಯೇಸು, ಬೇರೆ ಸುವಾರ್ತೆ, ಬೇರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப என்ன சொல்றாரு, இந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்றாரு, கள்ளப்போதகர்களை குறித்து என்ன சொல்றாரு? 13வது வசனம் பாருங்க. 16வது அதிகாரம் 13வது வசனம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವರು? அப்படிப்பட்டவர்கள் ஆ. கள்ள அப்போஸ்தலர்கள், ஆ. கபடமுள்ள வேலையாட்கள், ம். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை வேஷம் போடுறாங்க. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் வேஷம் போட்டுட்டு தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆ. அது ஆச்சரியம் அல்ல. இது ஆச்சரியம் இல்ல. சாத்தானும் ஆ. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை ஆ. தரித்துக் கொள்வானே. படிங்க அடுத்து. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ம். அது ஆச்சரியம் அல்லவே. அடுத்து. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். ஆண்டவர் கிரியைக்கு தக்க மாதிரி அந்த கள்ள போதகர்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் ஒரு நாள். ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಅವರ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. அது வரைக்கும் என்ன போட்டிருப்பாங்க அவங்க? ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅವರು? ஒளியின் பிரசங்கியார் போல வேஷம் போட்டிருப்பாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಬೋಧಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಷವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஊழியக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. ಅಲ್ಲಿ ಸೇವಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಷ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿರ್ತಾರೆ. So, அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பைபிள் டீச் பண்றோம்னா பைபிள் சத்தியத்தை சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து வெளியே போயிடணும். ஏன்னா நம்ம நாளைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை வைத்து நம்ம வந்துட்டு மாத்தி நம்ம விளையாடிடக்கூடாது. நம்ம ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದ್ರ ಸತ್ಯವೇದದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಟಗಳನ್ನ ಆಡಿಕೊಳ್ಳಬಾರದು. சோ அடுத்தது என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? ಮುಂದಿನದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ? இந்த கள்ள போதகர்கள் உங்ககிட்ட காசு வாங்குறாங்க, உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ಇದರ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அங்க பாருங்க, அவங்க வந்து எல்லாம் பண்றாங்க. 20வது வசனம் பாருங்க. 20ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. ஒருவன்
உங்களை சிறையாக்கினாலும் சிறைப்படுத்துறாங்களாம் ஒரு கள்ளபோதகர்கள். ஒருவன் உங்களை பட்சித்தாலும் பட்சிக்கிறாங்க, ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் கைவசப்படுத்திக்கிறாங்க ஊழியக்காரங்க. ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் கன்னத்துல அடிக்கிறாங்களாம் போட்டு, ஊழியக்காரங்க போட்டு கன்னத்துல அடிக்கிறானா விசுவாசிங்களை. ಅಲ್ಲಿ சகித்திருக்கிறீர்களே. சகித்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೊಡಿತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದನ್ನೆಲ್ಲವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇವರು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நாங்க அப்படி இல்லங்க அப்படின்றாரு. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ, தாழ்மையோட நாங்க ஊழியத்தை செய்றோங்க. ತಾಳ್ಮೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೀವಿ. எங்களுக்கு நீங்க மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனாலும் ஊழியம் செய்றோங்க. ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾವು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. அதாங்க நிஜமான பவுல் ஊழியம் வந்து நீங்க நிஜமா பார்த்துட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலோட ஊழியம் நம்ம நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்ன்றது அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ನಿಜವಾದಂತ ಸೇವೆನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. நீங்க இந்த 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 புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் நீங்க அதிகமா நீங்க படிக்கும்போது ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம வந்து அருமையா பார்த்து கொண்டு வரோம். ಅಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಸೇವೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು ನಿಜವಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೀರಿ. அடுத்தது வந்து 24வது வசனத்துல அவர் என்ன போட்டிருக்காரு? 24ನೇ ವಚನದಲ್ಲಿ 24வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும் 24ರಿಂದ 28ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನ್ நிறைய ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. காரியம் சொல்றாரு. ஊழியக்காரனுக்கு வர பாடுகள் எல்லாம் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடிக்கப்பட்டேன், ಒಡೆಯಲ್ಪಟ್ಟೆ, நைட்டும் பகலும் வந்து நான் வந்து கடல்ல மிதந்துட்டு இருந்தேன். ಹಗಲು ರಾತ್ರಿ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. நான் வந்து நதிகளிலே, ஜனங்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, பட்டணத்திலே, கிராமத்திலே எல்லா இடத்துலயும் நான் வந்து ஆபத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாருங்க. ಅಲ್ಲಿ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲದರ ನಡುವೆ ಕೂಡ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ. 27வது வசனத்துல சொல்றாரு, பசியோட இருந்தேன், தாகமா இருந்தேன், சாப்பாடு இல்லாம இருந்தேன், குளிர்ல இருந்தேன், வஸ்திரம் இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாருங்க ஊழியத்துல. ಅಲ್ಲಿ 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಹಸಿವೆ, ಬಾಯಾರಿಕೆ, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಚಳಿ, ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. பாக்கீங்களா? இப்ப ரெண்டு முகம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஊழியத்துல? ஒரு சைடு இவ்வளவு கஷ்டம், பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலர் பவுல். ಅಲ್ಲಿ 2 ಭಾಗವಿದೆ. ಒಂದು ಭಾಗದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪೌಲ. ஒரு சைடு வெளிய இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. ஒரு சைடு கனிகள் வந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு பாடுகளும் இருக்குது. அதாங்க ஊழியம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫಲಗಳನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದ್ರೆ, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ அடுத்தது வந்து 12வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ? நான் முடிச்சுறேன் இன்னும் 5 மினிட்ஸ்ல. ಇನ್ನು 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்துட்டு இவர் வந்து பெருமை பாராட்ட மாட்டேங்கிறார். அவருக்கு பெரிய பெரிய தரிசனம்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுலுக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் வந்து அந்த தரிசனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ದರ್ಶನಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. லாபமானதல்ல, தரிசனத்தை பத்தி நான் பெரிய ஆளா சொல்லிக்கிறது லாபம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ಆ ದರ್ಶನಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದು ಲಾಭದಾಯಕವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பாக்குறோம் யூடியூப்லயும் டிவிலயும் பிரசங்கியாருங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஆண்டவர் இந்த தரிசனம் கொடுத்தாரு, இந்த தரிசனம் கொடுத்தாரு, தரிசனத்தையே பேசிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ಅನೇಕರು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಟಿವಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಆ ದರ್ಶನ ಕೊಟ್ರು, ಈ ದರ್ಶನ ಕೊಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ದರ್ಶನದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், ஆமா கரெக்ட். ದೇವರು ದರ್ಶನ ಕೊಡ್ತಾರೆ, ಹೌದು ನಿಜ. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மத்தியில இருக்குது. ಅದು ನಿಮಗೂ ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஏன்னா என்னைக்கு நான் தரிசனத்தை பத்தி நான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கிறதுக்கு தரிசனத்தை நான் பேசிட்டே வரேனோ, அன்னைக்கு என்ன ஆயிரும், விசுவாசி பாப்பான் பார்த்துட்டு, ச்சே அவர் ஏணி வெட்டினாலும் எட்டாதுப்பா, அவர் பெரிய ஆளுப்பா, நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க அப்படின்னு வந்து என்ன ஆயிரும், அங்க வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிரிவினை வந்துடும். ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದಾತ್ಮಕವಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ, ಏಣಿ ಹಾಕಿದ್ರು ಕೂಡ ಅವರ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತದೆ. சோ அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, பெருமை பாராட்டிடுவாங்க, பெருமை வந்துரும். இந்த மாதிரி எல்லாம் தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு பெருமை வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅಹಂ ಭಾವನೆ ಅದು ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அப்போஸ்தலர் பவுல் இருக்கிற ரெண்டு காரியம். இந்த சைடு தரிசனம் வருது, ஆண்டவர் பயங்கரமா பேசுறாரு, பாடுகளை சಹಿத்து ஊழியத்தை செய்யறாரு, ஒரு சைடு இருக்கு, இதெல்லாம் இருக்குதுங்க ஒரு சைடு. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ದರ್ಶನಗಳನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ಆದ್ರೆ ಒಂದು ಮುಳ್ಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. 5வது வசனம் பாருங்க. 5ನೇ ವಚನ. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு முள் அவருக்கு வந்து கொடுத்திருக்காராம். ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 7வது வசனம் பாருங்க. 7ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்க, என்னது, நான் எனக்கு வந்திருக்கிற இந்த தரிசனத்தெல்லாம் நான் வந்து வைத்து நான் பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை தாழ்த்துறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு,
ಮುಳ್ಳ ಆಂಡ್ರು ಕೊಡ್ತಿರ್ಕಾರன்னு சொல்றாரு. ಈ ನನಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ದರ್ಶನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನನ್ನು ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவரே அந்த முள்ள எடுங்க எடுங்க எடுங்கன்னு 3 வாட்டி ஜெபம் பண்ணேன். ஆனாலும் என்ன ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಈ ಮುಳ್ಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ 3 ಸಾರಿ ಬೇಡಿಕೊಂಡ್ರು ಕೂಡ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಲವು ಪರಿಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿರುತ್ತದೆ. சோ எல்லாரோட கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்படிதான். ಆ ಎಲ್ಲರ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. சில காரியத்திலே நம்ம மேன்மை பாராட்டிட கூடாதுன்னு ஆண்டவர் நம்மள வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு சில காரியத்திலே. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಉನ್ನತಕ್ಕೇರಿಸಿ ಮಾತನಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. சோ அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் என் 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 வீக்னஸ் குறித்து என் பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் தர்சனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என் பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಒಂದು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ, ನನ್ನ ಹೊಗಳುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ நம்ம பலவீனத்திலே நம்ம மேன்மை பாராட்டு. ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. இப்ப நான் வந்து என் பாடுகளை பறித்து நான் சொல்லி, பிரதர் நானும் பாஸ்டரா இருக்கிறேன், ஆமா எனக்கும் பாடுகள் இருக்குன்னு சொல்லும் போது அங்க ஒரு புது விசுவாசி வந்திருப்பான். அவன் வந்து கேட்கும்போது, ஐயோ பரவாயில்ல, பாஸ்டருக்கும் இந்த பாடுகள் இருக்கா, அவரும் இந்த ஓட்டத்தை ஓடுறாரா, நானும் கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுறேனா, சரி எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம் அப்படின்னு என்ன ஆவாங்க, அந்த சபையில என்ன இருக்கும், ஒரு சமத்துவம் இருக்கும் சபையில. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನನಗೂ ಕೂಡ ಇರಿದಂತ ಕಷ್ಟಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸಿ ಓಕೆ ಸೇವಕರು ಇರಿದಂತ ಕಷ್ಟಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಸಮತಟ್ಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಓಟದಲ್ಲಿ ಅವರು ಮುಂದೆ ಹೋಗುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. பாடுகளை குறித்து நம்ம பேசணும் நம்ம சர்ச்ல. ಆ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು. வெறும் தர்சனங்களை குறித்து பேசினா என்ன ஆயிரும், பாடுகளை பேசாம வெறும் தர்சனங்களை பேசுறோம்னா ஜனங்க வந்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಆ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡದೇನೆ ದರ್ಶನಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡದೆ ಜನರಿಗೂ ತಪ್ಪಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ತಾರೆ. சோ இங்க என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. முள்ளுனா என்னன்னு கேட்பாங்க நிறைய பேர். ಮುಳ್ಳು ಅಂತಂದ್ರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನೇಕರು. இது பைபிள்ல வந்து 18 இன்ச் லாங், இந்த வேர்டு கிரேக்க பாஷையில 18 இன்ச் 1.5 அடி நீளம் இந்த இந்த முள்ளு. ಆ ಮುಳ್ಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 1.5 ಅಡಿಯಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. சோ கண்டிப்பா இது வந்து பைல்ஸ் நோய் இல்ல. ಖಂಡಿತವಾಗಿ ಇದು ಪೈಲ್ಸ್ ರೋಗವಲ್ಲ. இது என்ன கேட்டா வந்து இது நோயே இல்ல. ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಇದು ರೋಗವೇ ಅಲ್ಲ. இது வந்து எங்கெல்லாம் முள்ளுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதோ, எதிரிகள், ஊழியத்துல இருக்கிற எதிரிகளை தான் குறித்து சொல்லுது. ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಕಾರವಾಗಿ ವೈರಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಎದುರುಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் அவருக்கு ஏதோ நோய் இருந்துச்சு பவுலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಒಂದು ರೋಗ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. சில பேர் சொல்லுவாங்க பிசாசு வந்து ஒரு 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 கள்ள போதகனை வைத்து அவரை வந்து முள்ளு மாதிரி அவனுக்கு இருந்தாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೈತಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬ ಕಳ್ಳ ಬೋಧಕನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಮುಳ್ಳಿನ ರೂಪಾದಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. இந்த மாதிரி நிறைய விசாரங்கள் இருக்கு, பைபிள்ல கிளியரா போடல. சோ நம்ம அதை பத்தி ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டாம். ಅನೇಕ ವಿಚಾರಗಳಿದೆ, ಅದನ್ನ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡಲಿಲ್ಲ, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚಿಸುವಂತದ್ದು ಬೇಡ. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், பலவீனத்திலே நான் எப்ப பலவீனனா இருக்கிறனோ கிறிஸ்துவோட பலன் என்னவோ என் சரீரத்துல வந்து தங்கும் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, அவ்வளவுதான். அடுத்து 13வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். 13ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அங்க அப்பப்போ வந்து நம்மள சோதித்து கொள்ளு பாருங்க, உங்களை டெஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எக்ஸாம்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம்ல, அதே மாதிரி உங்களை டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 13வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 13ನೇ 5ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பாருங்க என்ன பண்ணுமா, நம்ம அப்பப்போ நம்மள விசுவாசத்துல நம்ம வளர்றோமா அப்படின்னு என்ன பண்ணுமா, நம்ம எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா நம்ம. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೀತಾ ಇದ್ವಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಬೇಕು. பாருங்க இது வந்து நம்மளே சுயமா பண்ணிக்கணுமா, மத்தவங்க போய் நம்மளுக்கு பண்ண முடியாது. நம்மளே ஆண்டவருடைய பாதத்துல, அப்பா ஆண்டவரே நான் விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருக்கிறேனா, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கன்றத உணர்வு எனக்கு நிறைய இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணுமா, சோதித்து பார்க்கணுமா நம்ம அப்பப்போ. ಅಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬೇರೆ ಇತರರು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವಂತದ್ದಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ ஃபெயில் ஆயிராதீங்க டெஸ்ட்ல அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಫೇಲ್ ಆಗ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இது என்னது தெர்மாமீட்டரை வச்சு பார்ப்பாங்கல்ல, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. 97 இருக்கா, 98, 100, 103 அப்படின்னு பார்ப்பாங்க. அதே போல நம்மளை நம்ம சோதித்து கொண்டு பார்க்கணும், ஆண்டவருடைய சந்நிதியில நம்ம சோதித்து பார்க்கணுமா நம்மள. ಅಲ್ಲಿ ಜ್ವರವು ಬಂದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಜ್ವರವನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಬೇಕು. சோ இதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அழகு. ಇದೇ ಒಬ್ಬ ಸೇವಕನ ಒಂದು ಸುಂದರತೆ. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவர் முன்னாடி இருப்பான் அவன் எப்பவும்.
ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಆತನ ಮುಂದೆ ಇರ್ತಾನೆ. ஆண்டவருடைய முகமுகமாய் ஆண்டவரை தரிசிப்பான். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ಸಂದರ್ಶಿಸ್ತಾನೆ. வசனத்தின் மூலியமாய், ஜெபத்தின் மூலியமாய், ஆவியிலே நிரம்புறதன் மூலியமாய் ஆண்டவரோடு கூட பேசுவான். ಅಲ್ಲಿ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ತುಂಬಿಸುವವನಾಗಿ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವವನಾಗಿ ಆತನು ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ஆனா ಜೀವಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. அதே நேரத்துல இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாடு நிறைந்த ஒரு மனுஷன் தான் ஊழியக்காரன். ಅದೇ ರೀತಿ பவுலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪೌಲ್ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ಕಷ್ಟಗಳು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಜೀವಿತ. பாடு நிறைந்த சரீரம், பாடு நிறைந்த ஊழியம். ஆனாலும் தேவன் இருக்கிறதுனால ஒரு மகிமையின் ஊழியமாய் மாறுபடுகிறது. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಜೀವಿತ, ಕಷ್ಟಗಳು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸೇವೆ ಆದ್ರೂ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಫಲದಾಯಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಸಂತೋಷಭರಿತವಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. இதாங்க ஊழியம் மாதிரி லைஃப்ல எதுவும் வராதுங்க. வேற எந்த வேலையும் இல்லைங்க. ஊழியம் செய்யறது மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் இல்லைங்க. ಸೇವೆ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಂತೋಷ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಕೂಡ ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு விசுவாசி ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டா பரலோகமே சந்தோஷப்படுங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ ಪರಲೋಕವೇ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡ್ತದೆ. வசனம் சொல்ல ஒரு விசுவாசி கார் வாங்கிட்டா, ஒரு விசுவாசி சைட் வாங்கிட்டா, வீடு வாங்கிட்டா பரலோகம் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಕಾರ್ ತೆಗೆದುಕೊಂಡ ಇದನ್ನ ತಗೊಂಡ ಎಂಬುದಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಂತೋಷ ಪಡುವುದಿಲ್ಲ. ஒரு அவிசுவாசி மனம் திரும்பி விசுவாசியா மாறிட்டா பரலோகத்துல ஃபுல்லு மட்டன் சிக்கன் பிரியாணி போட்டு செலிப்ரேஷன் தான். ಅವಿಶ್ವಾಸಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಔತಣ ಕೂಟವೇ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. சோ நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வசனங்களை நீங்க கேக்குறீங்க, கவனிக்கிறீங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுடைய இந்த விதையை விதைக்கிறீங்க. இந்த விதைக்கு பலனை ஆண்டவர் வந்து வர நாட்களிலே, வர வருஷங்களிலே உங்க வாழ்க்கையில கொடுப்பாருங்க. ಅನೇಕರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳ್ತಿದ್ರಿ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಬರುವ ಬೀಜಗಳನ್ನ ಬಿತ್ತ ಇದ್ರೆ ಇದರ ಒಂದು ಬರುವಂತ ಫಲವನ್ನ ದೇವರು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. டெய்லி ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துருங்க. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ರಿ. வசனத்தை திறந்து வச்சு உட்கார்ந்துருங்க. ವಚನವನ್ನ ತೆರೆದಿಟ್ಟು ನೀವು ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ರಿ. ஆவியானவர் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಾತನಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. கிரியை செய்யுங்கன்னுங்க. ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. என் இருதயத்துல நீங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரி கிரியை பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಓಪನ್ ಹಾರ್ಟ್ ಸರ್ಜರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆண்டவர் உங்க ஊழியத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ದೇವರು ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அடுத்த வாரம் நம்ம கலாத்தியர் எபேசியர் புத்தகத்தை நம்ம பார்ப்போம். ಬರುವಂತ ವಾರ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಎಫೆಸದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ.